வணக்கம். அரைந்து கர்ப்ப மக்கள் சேவைக்காக நான் உங்கள் டாக்டர் ஜானகி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படி பார்த்தோன்னா, இனப்பெருக்கம். அதுக்கு முக்கியமாக பெண்களோட பங்கு எவ்வளவோ அதே மாதிரி தான் ஆண்களோட பங்கு முக்கியம். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஹெல்த்தியான கர்ப்பப்பை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஹெல்த்தி ஸ்பெர்ம் விந்தணுக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் ஆண்களோட மலட்டுத்தன்மையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற ஃபுட்டில் ஜங்க் ஃபுட் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ஸ்லீப்லெஸ் நைட் ஃபுல்லாக தூங்காமல் அந்த நாளை ஓட்டுறது, இந்த மாதிரி ரீசன்னாலேயோ செகண்டு டெஸ்டிக்கிள் அந்த இடத்துல ட்ராமா இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி ரீசன்னாலலாம் ஒரு ஸ்பெர்மோட கவுண்ட் எண்ணிக்கை குறையுது. ஸ்பெர்மோட ஷேப் மாறுறதுனால நம்மளுக்கு ஒரு கரு உருவாகாமல் போகுது. அப்போ நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்கலாம் டாக்டர் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா 15 மில்லியன் ஆச்சு இருக்கணும் நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட். நார்மலோட ஸ்பெர்மோட ஷேப் எப்படி இருக்குன்னா, ஓவல் ஹெட்டு ஓவல் ஷேப்லையும் லாங் டெய்ல் ஷேப் இருக்கும். அதோட ஷேப் நம்மளுக்கு அப்நார்மலாக மாறிட்டாலும் நம்மளுக்கு ஒரு கரு உருவாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஸ்பெர்ம் வெளியானதோ அதோட திரவத்தன்மை மாறுறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகணும். அதுக்கு மேலேயோ அது கீழே இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான கரு உருவாகிறதுல கஷ்டம். இப்போ ஆண்களோட மலட்டுத்தன்மை வந்துச்சுன்னா ஆண்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர், என்னென்ன அறிகுறி காட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆசையோ விருப்பமோ அதில் ஒரு நாட்டமோ இல்லாமல் இருப்பாங்க. செகண்ட், விந்து வெளியேறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். விந்து வெளியேறாமையே இருக்கும். விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மெடிசன் கொடுக்குறோம் மெயினாக அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்வகந்தா தான் நம்ம மெயினாக நம்ம அரேந்து ஹெர்பலில் அஸ்வகந்தா தான் மெயினாக கொடுக்குறோம். அஸ்வகந்தா கேப்சூல் அண்டு பொடி ஃபார்ம் அண்டு லேகிய ஃபார்ம்லேயே நம்ம கிட்ட கிடைக்குது. பொடியை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சதாவரி தண்ணீர் விட்டான் அதுவும் நம்மளுக்கு பொடியாகவும் இருக்குது, லேகியமாகவும் நம்ம கிட்ட இருக்குது. மெயினாக சுக்கு, மிளகு, திப்பிலி, கட்டுக்கொடி, ஓரிதழ், அஸ்வகந்தா, சதாவரி, இந்த நீர்முள்ளி இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய நியோக்ரா கேப்சூல் பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். பூனைக்காளி கேப்சூலும் பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். பேஷண்ட்டோட பிரகிருதி அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் என்னென்ன மெடிசன் அப்படின்னு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் வீட்டிலேயே அழைச்சி சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் டாக்டர் இல்லைன்னா உடனே கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.